ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நவம்பர் 26 2025 டு டிசம்பர் 20 2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க விருச்சிக வீட்டுல நடக்குது. இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. முக்கியமா இந்த சேர்க்க கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிருகு ஆகிய சுக்கிரன் மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிருகுமங்கள யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, திடீர் தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம், ஒரு மேன்மையான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, திடீர் செல்வம், அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, ஒரு லாவிஷான திங்ஸ் வாங்குறது, ஒரு ஆடம்பர சேர்க்கை, ஆடம்பர பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் வரும். ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும், தெளிவான அறிவுனாலையும், புத்திசாலித்தனத்தினாலையும், ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்குவோம் அப்படின்றது. இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க. இந்த பிருகுமங்கள யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா? சரிங்க, பிருகுமங்கள யோகம் எங்க ராசிக்கு இல்ல. இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு உங்க சுயஸ்தானத்திலே விருச்சிகத்திலே வந்து இணையுது. இது என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுக்கிரன் உங்க ராசியாதிபன் செவ்வாய்க்கு சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7 and 12, அதாவது களத்திர ஸ்தானத்துக்கும் அவன்தான் அதிபன், மோட்சவரைய ஸ்தானத்துக்கும் அவன்தான் அதிபன். இப்ப செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 6க்கு அதிபன், உங்க சுயஸ்தானத்துக்கும் வந்த அதிபன், 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு என்ன இம்பாக்ட கொடுக்கும்? மொத விஷயம் 1, 4, 7, 10 வந்தா பிருகுமங்கள யோகம் கவர் ஆகுது அப்படின்னு நான் இன்ட்ரோடே சொன்னேன். ஆக இந்த பிருகுமங்கள யோகம் அப்படின்றது உங்களுக்கு கவர் ஆகுது. அப்ப அதனால என்ன பலன் அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதை தவிர மீதி என்ன பலன் வருது அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க, விருச்சிக ராசி அன்பர்கள் நம்மள நம்ம கொஞ்சம் அழகாக்கிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். நியாயமான விஷயம் தானே. சுக்கிரன் சுயஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யாருக்கு உட்கார்ந்து இருந்தாலும் நம்மளோட அவுட்லுக்கை நம்ம மாத்திக்கணும், நம்மள செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும், நம்மள நம்ம அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் தோங்கும். நல்ல விஷயம், தாராளமா செய்யுங்க. எதிர்பாலினத்தினர் மீது அதிகப்படியான நாட்டம் அப்படின்றது வரும். சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு முந்தைய உறவு, அப்படி இல்ல நான் ஆல்ரெடி ஒரு லவ்ல இருந்தேங்க, அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்ப அந்த லவ் வந்து திரும்பி வருது, அதுல இன்டிமசி அப்படின்றது வருது. திருமணத்துக்கு முந்தைய லவ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி தொடர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அவங்க வந்து சேர்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா உறவா மாறுறது, லவ்ன்றது இன்டிமசியா வர்றதுக்கு, ரிலேஷன்ஷிப்பா போறதுக்கு நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து நீங்க கண்டினியூ பண்ண போறீங்களா, இல்ல வந்து இது வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுங்க போறீங்களா, அது உங்களோட கையில இருக்கு. அதை பத்தி நாங்க பெருசா அட்வைஸ் பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நேரடியா வந்து களத்திர ஸ்தானத்தை பாக்குறாங்க. அப்ப மேரேஜ் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி இடத்தே ஒரு அந்யோன்யமும் வரும், சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸும் வரும், பிளஸும் மைனஸும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த எதிர்பாலினத்தினர் மீது நாட்டமும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி அந்த முந்தைய உறவு தொடர போகுது பாத்தீங்களா, அதுலயும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த காம்பினேஷனோட இந்த கன்ஜங்ஷனோட மத்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல ராகு. அம்மாக்கும் உங்களுக்கும் லைட்டா வந்து ஒரு இடைவெளி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட ஹெல்த்ல லைட்டா ஒரு இம்பாக்ட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெருசா கவலை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. டிசம்பர் 5க்கு மேல குருனோட பார்வை அது மேல இருக்கு. 5ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அங்க சனி, சனி பஞ்சம சனியா இருக்காரு. எல்லா விதத்திலயும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல அவர் இருக்காரு. டிசம்பர் 5 வரைக்கும் சனி மேல குருனோட பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் குருனோட பார்வை கிடையாது. குருனோட பார்வை இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. சனியே நல்ல பொசிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 5 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. டிசம்பர் 5க்கு மேல உங்களுக்கு அஷ்டம குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது நல்லதுதான். இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனம், வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம், பிரச்சனை இருக்க இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிக்க வேண்டாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். 10ல கேத்து, தொழில் ஸ்தானத்துல கேத்து அப்படின் போது நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போறதுக்கான பிராப்தம் உண்டு. ஃபாரின்ல வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. அதே மாதிரி ரசாயனம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்க நல்ல மேன்மை நிலையை அடையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சுயஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் வரும், பட் இருந்தாலும் ஸ்மூத்தா
நிதானமா அந்த கான்ஃபிளிக்ஸை டீல் பண்றீங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காணாம போகும், கடந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் கன்ஜங்ஷன் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள், அதாவது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, லவ் இருக்கு, சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஃபேமிலியில சம் குழப்பங்கள் இருக்கு. நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அதே மாதிரி பாருங்க, வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். ஃபேமிலி லைஃப் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்க வாழ்க்கையை தொடரலாமா, இல்ல நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போலாமா, இந்த ஜாபை விட்டுடலாமா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போலாமா, ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா, குழந்தை இந்த காலகட்டத்துல கூடி வருமா, இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.